ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருந்து உங்களுடைய பிஎஃப் பென்ஷன் அமௌண்ட்டை நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது. அதாவது உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய பிஎஃப் பென்ஷன் அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிங்க. அதில் இபிஎஃப் லாகின் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட் லிங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஃப்னுடைய லிங்க் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த லிங்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பிஎஃப்னுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா லாகின் கேட்டிருப்பாங்க. ஸோ லாகினில் உங்களுடைய யூஏஎன் நம்பர் கேட்குறாங்க. அந்த இடத்துல உங்களுடைய யூஏஎன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்குறாங்க. உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணிங்க. பாஸ்வேர்ட் டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா வேல்யூ. ஸோ அந்த கேப்சா வேல்யூ நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சைன்இன் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அந்த லிங்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா கிளைம் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த கிளைம் லிங்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஆன்லைன் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் 31, 19, 10C அண்ட் 10D அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சர்டிஃபிகேட் ஆஃப் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணி எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்ற பட்டன் டிஸ்பிளே ஆகும். அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதாவது ப்ளீஸ் சூஸ் கிளைம் ஃபார்ம் டைப்பு பிஎஃப் வித்ட்ரால், பிஎஃப் அட்வான்ஸ், பிஎஃப் பென்ஷன் வித்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதில் என்ன நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, எந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ செலக்ட் கிளைம் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்லி பென்ஷன் வித்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் 10C நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அட்ரஸ் கேட்கும். உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் அங்கே கரெக்டாக டைப் பண்ணிங்க. ஸோ டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் டிஸ்ட்ரிக்ட் கேட்பாங்க. டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய சிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு பின்கோடு கேட்குறாங்க. பின்கோடு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் செக் ஆர் பாஸ்புக் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுடைய பாஸ்புக்கை நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்லோட் பண்ணிங்க. ஸோ அதை நீங்கள் ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னாக்கா வியூ அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னாக்கா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஐ ஹியர் பை consent to provide my Aadhaar number, biometric and or one-time PIN, OTP data for Aadhaar based authentication for the purpose of establishing my identity அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிங்க. ஸோ கெட் ஆதார் ஓடிபி அப்படி நீங்கள் உங்களுக்கு
பட்டன் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை என்டர் ஓடிபி அப்படின்ற இடத்துல நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ ஓடிபி டைப் பண்ணி முடிச்சோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் ஓடிபி அண்டு சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படின்ற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளைம் ரெக்வஸ்ட் இஸ் சப்மிட்டிங் அட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் கீழே டிஸ்ப்ளே ஆகும். ஓடிபி ஹஸ் பீன் வெரிஃபைடு, இகேஒய்சி அப்டேட்டட் அண்டு பிஎஃப் ஃபைனல் வித்ட்ரால் கிளைம் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆன் யூனிஃபைடு போர்ட்டல், ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு வியூ பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிளிக் ஹியர் பட்டன் நீங்கள் லிங்க்கை போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிடிஎஃப் ஃபைல் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் அது ஒரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஈஸியாக உங்களுடைய பிஎஃப் பென்ஷனை கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.